அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் வல்ல குருவை வணங்கி என்னோட வகுப்பை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஜாதக கணிதம் இது அடிப்படையில் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஜாதகம் பார்த்து பலன் சொல்ற ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே கணிதம் தெரியுமானா அது வந்து சந்தேகத்துக்குரிய வினாதான். கணிதம் தெரிந்து ஒரு ஜாதகம் பார்த்தாதான் அந்த ஜாதகம் சரியா கணிக்கப்பட்டிருக்கா இல்லை சரியா தவறா இருக்கா அப்படின்றத நம்ம சரி பார்த்துட்டு தான் ஜாதகம் பார்க்கவே நம்ம வந்து போகணும். அப்பதான் வந்து பலன் சொல்லும்போது தவறுகள் ஏற்படாது. அதனால நம்ம கணிதத்தை முறையா கத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பலன்களை போகலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு போகலாம். இப்போ ஜாதகம் கணிக்கணும், அதுக்கு என்னென்ன தேவை, அடிப்படை தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், பஞ்சாங்கம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா தேவையான விவரங்கள். இப்போ ஜாதகத்தை 2 வகையில கணிக்கலாம். வாக்கிய முறையில ஜாதகம் கணித்தல், திருக்கணித முறையில ஜாதகம் கணித்தல், இது 2 வகையா இருக்கு. நம்ம 2 வழியும் பார்ப்போம். முதல்ல வாக்கிய முறையில் ஜாதகம் கணிக்கிறது எப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சரி சரி இப்போ ஜாதகம் கணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தேவைன்னு சொன்னோம்? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொன்னோம். இது எனக்கு இருக்கேன் ராசி அளவுகள் சொல்லியிருக்கேன். ராசி அளவுன்றது வாக்கியத்துல முதல்ல ஆரம்பத்துல இதுதான் பயன்படுத்தியிருந்தாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அளவுகள் பயன்படுத்தியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மேசராசி 4, அதாவது 4.15, ரிஷபம் 4.45, மிதுனம் 5, கடகம் 5.30, சிம்மம் 5.15, கன்னி 5, துலாம் 5, விருச்சிகம் 5.15, தனுசு 5.30, மகரம் 5.15, கும்பம் 4.45, மீனம் 4.7. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நாழிகை, இது வினாடிகை சொல்லலாம். 4 நாழிகை 15 வினாடிகை, இல்ல காலை அப்படின்னு சொல்லலாம். 4 நாழிகை 45 வினாடிகை, 5 நாழிகை 15 வினாடிகை, 5 நாழிகை 30 வினாடிகை. இப்போ இதோட மொத்தத்தையும் கூட்டணும்னா நமக்கு எவ்வளவு வரும்னா 60 நாழிகை வரும். 60 நாழிகைங்கிறது ஒரு நாளோட மொத்த அளவு. சரி, இது எப்படி 60 நாழிகை வருது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நீங்க ஒரு குறிப்பேட்டில் குறிச்சு வச்சுங்க. அப்பதான் வந்து பின்னாடி பார்க்கும்போது ரிவிஷன் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை யூடியூப்ல நம்ம வீடியோ அடிக்கடிக்கு ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரி, இப்போ இந்த 60 எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு 2.5 நாழிகை, இதான் வந்து கணிதம். சரி, இப்ப நம்ம ஒரு நாளுக்கு எவ்வளவு? 24 மணி நேரம். ஒரு நாள் ஈக்குவல் 24 மணி. அப்போ 1 மணிக்கு 2.5 நாழிகைனா 24 மணிக்கு 2.5 நாழிகை போட்டீங்கன்னா 24 × 2 48, 24 12. அப்ப என்னாகும்? மொத்தம் 60 நாழிகை. இந்த 60 நாழிகையை தான் ராசியோட அளவை வந்து பங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? லக்ன கணிக்கிறது வந்து சந்திரன் என்ற பாதை எல்லாமே இதுல தான் முதல்ல வாக்கியத்துல பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊரினோட அட்சரகை தீர்க்க ரகை அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சரகை தீர்க்க ரகை, அதாவது லாங்கிடியூடு லாட்டிடியூடு 2 இருக்கு, வடக்கு தெற்கு. இதுல அளவு பார்த்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்சரகை தீர்க்கை பார்த்து அதுக்கு ஒரு ஊரோட அளவு. அப்போ என்ன பண்ணாங்க? காலம் முன்னேற வாக்கியத்துல வந்து திருக்கணிதத்துக்கு மாறி இந்த ராசியோட அளவுகள் பொதுவான அளவுகள் ஒரு ஊருக்கு தகுந்த போல மாற்றப்பட்டது. எப்படி கேட்டீங்கன்னா, பூமி வந்து நீள்வட்ட வடிவம் சுற்றி வரும்போது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறும். ஒரே சர்க்கிள் முழு வட்டமா இருந்ததுன்னா எல்லாம் ஈவனா இருக்கும். இது வந்து நீள்வட்டம் போது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறுகிய காலமா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா
அளவுகள்லாம் மாற்றப்படுது. இப்ப சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 டிகிரில சென்னை இருக்கு. அப்ப 13 டிகிரிக்கு என்ன அளவு எல்லாமே பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்படுது. அதை நான் பஞ்சாங்கம் எப்ப பாக்குறது எப்படி பாக்குறத நான் பின்னாடி சொல்லித்தரேன். சரி, இப்போ இதில் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு மணிக்கு 2 நாழிகை, ஒரு நாளுக்கு 24 மணி, அப்ப 24 மணிக்கு 60 நாழிகை. இது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து 60 வரும். சரிங்களா? சரி, இப்போ உதாரணமா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு லக்ன கணதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி, அப்ப நம்ம என்னென்ன தேவை? இன்னைக்கு தேதி 23/11/2024. இன்னைக்கு பிறந்த டைம் 10:05 AM, பிறந்த இடம் சென்னை. சரி, பஞ்சாங்கத்துல வந்து இன்றைய சூரிய உதயம் காலை 6:11, அஸ்தமனம் மாலை 5:39. இப்போ சூரிய உதயாதி நாழிகை ஒரு குழந்தைக்கு கண்டுபிடிக்கிறோம். இப்போ சூரிய உதயம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல ஒரு நாள் என்பது காலையில சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் வரை ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ சூரிய உதயம் வந்துருச்சு, அது வந்து குழந்தை பிறக்குது. இப்போ சூரிய உதயத்துல இருந்து குழந்தை பிறக்கக்கூடிய தூரம் எவ்வளவு, அந்த நேரம் டிஃபரன்ஸ், அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சூரிய உதயாதி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணியை 2.5 பெருக்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மணி நேரத்துக்கு 2 நாழிகைன்னு சொன்னோம். அந்த 2.5 பெருக்கினீங்கன்னா அந்த நாழிகை கிடைச்சிடும், உதயாதி நாழிகை கிடைச்சிடும். சரி, இப்போ பார்க்கலாம் உதயாதி மணி என்னன்னு பார்க்கலாம். இப்போ சூரிய உதயம் 6:11, குழந்தை பிறந்த நேரம் 10:05, அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கு இல்லையா. அப்ப அந்த 10:05 இருந்து 6:11 மைனஸ் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா பிறந்த நேரம் 10:05, சூரிய உதயம் 6:11. இதை மைனஸ் பண்ணோம்னா எப்படின்னா 5ல 1 போச்சுன்னா 4, 0ல 1 போகாது. இங்க கணக்கு 10 கிடையாது, 6ன்னு எடுக்கணும். ஏன் 6ன்னு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண கணக்குல பாத்தீங்கன்னா 10 மடங்கு 100ன்றது முழுவா இருக்கும். இங்க வந்து கடிகாரம்ன்றது ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அப்போ 60 6ன் மடங்கா இருக்கும். அப்ப என்னன்னா இங்க இருந்து ஒரு கடவுள்னா 6ஆ தான் போகும். அப்போ 6 போகும்போது 6ல 1 போச்சுன்னா 5, இப்போ 1 போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 9. 9 6 போச்சுன்னா 3. அப்போ 3 மணி 54 நிமிடங்கள். என்ன சொல்லுங்க, சூரிய உதயாதி மணி வந்து 3 மணி 54 நிமிடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சூரிய உதயாதி மணி. சரி, சூரிய உதயாதி நாழிகை அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 3:50 ஞாபகம் வச்சுங்க. உதயாதி நாழிகை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்திற்கு 2.5 நாழிகை. அப்போ இங்க நம்ம கண்டுபிடிச்சது என்ன? உதயாதி மணி இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். உதயாதி மணி இன்ட்டு 2.5 நாழிகை. இதை போட்டீங்கன்னா அது சூரிய உதயாதி நாழிகை கிடைக்கும். குழந்தை பிறந்ததோட நாழிகை இருக்கும். இது எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 3:54 இன்ட்டு என்ன வரும்? 2. இப்போ இது எப்படி போட சொன்னாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ 3:54, 3:54, இந்த 1ல பாதி, 3ல பாதி 1.5, அப்போ 54ல பாதி 27. இதை கூட்டணும்னா என்ன வரும்னா 4, 4, 8, 7, 15, மீதி 1 மேலே போட்டீங்கன்னா 1, 5, 6, 5, 11, 3, 14, 2, 16 வரும். அப்போ 16ன்றது அப்படியே போடக்கூடாது. 16ல எத்தனை நிமிஷம் இருக்கு? 6னா 1 நிமிஷம். அப்போ 6, 6, 2 6 இருக்கு. அப்போ 2 6 12. அப்போ 2 நிமிஷம் மீதி 4 வினாடிகள் இருக்கும். அப்போ மீதி 4 மட்டும் இங்க போட்டு அந்த 2 இருக்கு, 12க்கு 2 6 இருக்கு. அப்போ 2 வந்து இங்க இருக்கும். அப்போ 2, 3, 5, 3, 8, 9. அப்போ நம்ம சூரிய உதயாதி நாழிகை என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த சூரிய உதயாதி நாழிகை போட்டு 9:45. இப்போ இதுதான் சூரிய உதயாதி நாழிகை கண்டுபிடிக்கிற கணக்கு. சரி, இப்போ உதயாதி நாழிகை கண்டுபிடிச்சோம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம். லக்னம் கண்டுபிடிக்கும். லக்னம் கண்டுபிடிக்க என்னன்னு கேட்டா, இப்போ நம்ம பிறந்த தமிழ் மாசம் என்னன்னு பார்த்தோம். அப்போ கார்த்திகை மாசம். பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை போடுறோம். கார்த்திகை மாசம் ஒரு மாசத்துக்கு 10 நாள் 30 நாள். மொத்த பிறந்தது இன்னைக்கு என்ன? கார்த்திகை 8ஆம் தேதி. அப்போ 7 நாள் கழிச்சு 8ஆம் நாள் பிறந்திருக்கேன். அப்போ 7 நாள் முடிஞ்சிடுச்சு. அப்போ 30ல 7 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 23. அப்போ கார்த்திகையோட ராசி அளவு எவ்வளோ? 5, 15. இது பாருங்க எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு ராசி அளவு, ராசியோட பேர்லாம் நம்ம சொன்னோம். இதேதான் தமிழ் மாத பேரை இது 12 கொடுத்துருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா
சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போ கார்த்திகைன்றது எங்க வருது? விருச்சிக ராசியில வருது. அப்ப இந்த விருச்சிக ராசியில ஆளுங்க எவ்வளோ? 5, 15. அப்போ அதை எடுத்துக்கிறோம். கார்த்திகை 8ஆம் தேதி, 10, 5, 15, ஒரு மாதத்துக்கு 30 நாள். அப்போ 30 நாளுக்கு 5, 15 இல்லையா? அப்போ 7 நாள் முடிஞ்சிடுச்சு. 8ஆம் தேதி பிறந்திருக்கும். அப்போ 7 நாள் போக மீதி இந்த ராசியோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அப்போ 5, 15 நாழிகையை வினாடிகையை மாத்திக்கணும். இது 5 நாழிகை, 15 வினாடிகை. அது மொத்தமா வினாடிகையா மாற்றணும். ஒரு நாழிகைக்கு 60 வினாடிகை. அப்போ 5 × 60 300 + 15. அப்போ 315. சரிங்களா? அப்போ 315 பை 30 நாளைக்கு 30. 7 நாள் கழிச்சிட்டோம். மீதி 23 நாளுக்கு நம்ம எவ்வளவு ராசி இருப்பு இருக்கு பார்ப்போம். சரி, இப்போ 315 30 வகுத்தீங்கன்னா 10.5 வரும். அதை 23 பெருக்கணும்னா 241 வரும். 241ன்றது வினாடிகை. அப்போ 241ல எத்தனை 60 இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா 4 6 24 240. அப்போ 4 பேலன்ஸ் இருக்கும் 1 இருக்கும். அப்போ 4 நாழிகை ஒரு வினாடிகை. இதுதான் ராசி இருப்பு. என்னைக்கு ராசி இருப்பு? கார்த்திகை 8ஆம் தேதி உண்டான ராசி இருப்பு 4 நாழிகை ஒரு வினாடிகை. சரிங்களா? சரி, இப்போ ராசி இருப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு உதயாதி நாழிகை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். உதயாதி நாழிகை என்ன கண்டுபிடிச்சோம்? 9:45 கண்டுபிடிச்சோமா? அப்போ உதயாதி நாழிகை 9:45 இது வரணும். இது வர்றதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சோம். இதுல நம்ம ஒன்று நாள் கூட்டிட்டே போகணும். இப்போ லக்னம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த அன்று கீழ்வானத்தில் இல்லைன்னா அடிவானத்தில் உதிக்கும் ராசி லக்னம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு எந்த கட்டத்துல சூரியன் இருக்குதோ அதுதான் லக்னமா விடும். ஒரு லக்னம் 2 மணி நேரம் நிற்கும். அப்படி 2 மணி 2 மணி மாறி போயிட்டே இருக்கும். இப்போ 2 மணி நேரம் எப்பவுமே மாசம் போல 2 மணி நேரம் இருக்குமானா இருக்காது. மாசம் தமிழ் மாதம் 1ஆம் தேதி 2 மணி நேரம் இருக்கும். அப்படி 2 மணி குறைஞ்சிட்டே இருக்கும். முதல் லக்னம் மட்டும். அப்புறம் மொத்தம் 2 மணி நேரம் வந்துட்டே இருக்கும். சரி, இப்போ ராசி இருப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வாங்க என்ன சொல்லிருக்கோம்? என்ன ராசி இருப்பு? கார்த்திகை மாச ராசி இருப்பு எவ்வளோ? 401 இல்லையா? அதாவது என்னது? விருச்சிக ராசி இருப்பு 401. நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்க ராசி அளவெல்லாம் கூட்டிட்டே வரணும். கூட்டிட்டே வரும்போது 9:45 வரணும் நம்மளுக்கு. அது எந்த இடத்துல வருதோ அதுதான் லக்னம். இப்போ விருச்சிக ராசி நம்ம கண்டுபிடி 401. அடுத்து என்ன இருக்கு? தனுசு. தனுசு எவ்வளோ? 5:30. இது டோட்டல் பண்ண என்ன வரும்? 31. இது 9 வந்துச்சா? வரல. அப்ப அடுத்து மகரம் 5:17. அப்புறம் 6. இந்த பக்கம் அதாவது முதல் ஸ்தானத்துல அதாவது முதல் ஸ்தானத்துல 1ஆம் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அப்படியேதான் போகணும். 6னா 6 தான் போகணும். 7னா 7 தான் போகணும். அங்க மாற்றக்கூடாது. அடுத்து 10ஆம் ஸ்தானத்துல தான் நம்ம மாற்றணும். 3 1 4 9 5 14. இப்போ பாருங்க 14:46 வந்துருச்சு. அதாவது 9:45 தாண்டி நம்மளுக்கு 14:46 வந்துருச்சு. அப்போ எதை கூட உங்களுக்கு 14:46 வந்தது? மகரத்தை கூட்டும் பொழுது உங்களுக்கு 14:46 வருது. அப்போ என்ன சொல்லலாம்? எனவே லக்னம் = மகரம். இதுதான் லக்ன பயணம். லக்னம் கண்டுபிடிச்சாச்சு.